வாராக யோவேல் தீர்க்க தரிசன புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை நாம் சேர்ந்து தெரிந்திருந்தால் பார்க்காமல் சொல்லுங்கள். தெரியாமல் இருந்தால் வேதத்தை திறந்து வாசியுங்கள். யோவேல் 2:12 சொல்லலாமா? நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் முழு இருதயத்தோடும் என்னிடத்திற்கு திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்போ உபவாசத்தினுடைய அவசியம் என்ன, அதனுடைய அவசரம் என்ன என்று நம்ம படிக்க ஆரம்பித்தோம். உபவாசம் இந்த 30 நாளுக்காக அல்ல, இந்த 30 நாளுக்கான விஷயம் அல்ல. உபவாசம் என்பது ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பந்தியிலே பங்கெடுத்து ஆவிக்குரிய சபையிலே கர்த்தரை ஆராதிக்கிற ஒவ்வொரு விசுவாசியின் வாழ்க்கையிலும் வாரத்திற்கு ஒரு முறை, குறைந்தபட்சம் மாதத்திற்கு ஒரு முறையாவது உபவாசிக்கிற ஒரு பழக்கம். உபவாசத்தினுடைய அவசியம், அவசரம் என்ன? இஸ்ரவேல் ஜனங்களுடைய முதல் உபவாசத்தை நியாயாதிபதிகளில் வாசித்தோம். அப்புறம் சாமுவேலின் புஸ்தகத்தில் சாமுவேலின் காலத்தில் உண்டான உபவாசத்தை படித்தோம். தாவீதின் உபவாசத்தை குறித்து படித்தோம். யோசபாத்தின் உபவாசத்தை குறித்து படித்தோம். ஆகாபின் உபவாசத்தை குறித்து படித்தோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அதற்கு பிறகு எஸ்ராவின் உபவாசத்தை குறித்து படித்தோம். கடைசியாக நெகேமியாவின் உபவாசத்தை குறித்தும் படித்தோம். இன்றைக்கு நெகேமியாவின் காலத்தில் இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசித்தார்கள் என்று நெகேமியா 9ஆம் அதிகாரம் 1வது வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒருவர் அதை வாசியுங்கள். நெகேமியா 9:1. அந்த மாதம் 24ஆம் தேதியிலே, அந்த மாதம் 24ஆம் தேதியில் இஸ்ரவேல் புத்திரர் உபவாசம் பண்ணி ரெட்டுடுத்தி தங்கள் மேல் புழுதியை போட்டுக்கொண்டு கூடி வந்தார்கள். அப்படியே கீழே வாசித்தீங்கன்னா அவங்க அழுதார்கள், புலம்பினார்கள் என்றெல்லாம் இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேல் ஜனங்கள் நெகேமியாவின் காலத்தில் உபவாசம் இருந்து ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து புலம்பினார்கள், அழுதார்கள். ஸ்தோத்திரம். இது எந்த காலம் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் பல முறை அடிமைத்தனத்திற்கு போயிருக்கிறார்கள். முதல் அடிமைத்தனம் எகிப்திலே 400 வருஷ அடிமைத்தனம். அதற்கு பிறகு மோசேயை கொண்டு ஆண்டவர் விடுவித்து ஸ்தோத்திரம் கானானுக்கு கொண்டு வந்தார். வந்த பிறகு அங்கே நியாயாதிபதிகளின் காலத்தில் அடிக்கடி அடிமைத்தனத்திற்கு போனார்கள். அப்புறம் ராஜாக்களின் காலத்தில் அடிமைத்தனத்திற்கு போகல. இவர்கள் யுத்தம் செய்து ஜெயத்தை பெற்றுக்கொண்டே இருந்தார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இறுதியாக யோயாக்கீமினுடைய ராஜ்யபார காலத்தில் ஆண்டவர் அவர்களை பாபிலோனுக்கு அடிமையாக ஒப்பு கொடுத்தார். நேபுகாத்நேச்சாரின் காலத்தில் அவங்க 70 வருஷம் அங்க அடிமையா இருந்தார்கள். இந்த 70 வருஷம் முடிந்த பிறகு ஸ்தோத்திரம் அவர்கள் விடுவிக்கப்பட்டு மறுபடியும் இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்து, அப்போ அந்த ஆலயம் எல்லாம் இடிக்கப்பட்டிருந்தது, அலங்கம் இடிக்கப்பட்டிருந்தது. இந்த ஜனங்கள் வந்து அலங்கத்தை கட்டினாங்க, ஆலயத்தை கட்டினாங்க, கட்டி பிரதிஷ்டை செய்தார்கள். பெரிய பஸ்கா பண்டிகை கொண்டாடினார்கள், பெரிய ஆசரிப்பை கொண்டாடினார்கள். பயங்கர கொண்டாட்டம், பயங்கர சந்தோஷம், பயங்கர மகிழ்ச்சி. இப்படி நடந்து கொண்டே இருக்கிற அந்த நேரத்தில் திடீரென்று ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து, நல்லா கவனிக்க, நான் சொல்லுகிற பேக்ரவுண்ட் உங்களுக்கு நல்ல ஞாபகத்தில் இருக்கணும். ஸ்தோத்திரம். தேவனுடைய ஆலயத்தை கட்டி, தேவனுடைய ஆலயத்தின் அலங்கத்தை கட்டி பிரதிஷ்டை செய்து பஸ்கா பண்டிகை கொண்டாடி, ஆசரிப்புகளை கொண்டாடி, பெரிய பெரிய பண்டிகைகளை கொண்டாடி 7 நாட்கள் மிகவும் மகிழ்ச்சியாய் ஆடி பாடி ஸ்தோத்திரம் நல்ல விருந்து செய்து சந்தோஷமா இருந்து கொண்டிருந்த அந்த நேரத்தில் திடீரென்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து,
அதாவது யோபுவின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துல யோபு நல்லா சந்தோஷமா இருந்துகிட்டு இருக்கிற ஒரு நாள்ல திடீர்னு ஒருத்தன் வந்து சொன்னா, ஐயா ஒரு காற்று வந்து நம்முடைய ஒட்டகங்கள் நினைக்கிறேன் அங்க வந்து வீசிட்டு ஒரு அக்கினி வந்து கழுதையின் மேல் விழுந்துட்டு எல்லாம் மாண்டு போயிற்று அப்படின்ற ஒரு செய்தி அவன் கேட்கும்போது அவன் இருதயம் எவ்வளவு உடைஞ்சிருக்கும். அதுபோல நல்ல மகிழ்ச்சியா இருந்த ஒரு தருணத்துல திடீரென்று இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்துட்டு உபவாசத்தோடு புலம்புவதற்கான அவசியம் என்ன? அப்படி என்ன அவசரம் அவர்களுக்கு? கொஞ்சம் பொறுமையா உபவாசித்திருக்கலாம். ஒரு மாசம் கழித்து இப்பதான் பண்டிகை கொண்டாடி இருக்கிறோம், இப்பதான் பஸ்கா கொண்டாடி இருக்கிறோம், இப்பதான் ஆண்டு விழா கொண்டாடி இருக்கிறோம், இப்பதான் பிரதிஷ்டை பண்டிகை கொண்டாடி இருக்கிறோம். அதுக்குள்ளால எதுக்கு மறுபடியும் உபவாசம்? ஒரு மாசம் கழிச்சு உபவாசம் பண்ணுவோமே, 2026 உபவாசம் பண்ணுவோமே அப்படின்னு அவங்க முடிவு பண்ணி இருக்கலாம். பட் அந்த அவசியம், அந்த அவசரம் என்ன? 8 காரியங்களை வேகமா நான் காட்டி கொடுக்க போகிறேன். நம்பர் 1, 8வது அதிகாரத்துக்கு வாருங்கள். நெகேமியா 8ஆம் அதிகாரம் 8-9 வசனங்களை வாசிக்கலாம். அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை தீர்க்கமாக வாசித்து, எப்ப வாசிக்கிறாங்கன்னு கவனிக்க. எங்க வாசிக்கணும்னா 1வது வசனத்தை வாசிங்கள். ஜனங்கள் எல்லாரும் தண்ணீர் வாசலுக்கு முன்னான வீதியிலே ஒருமனப்பட்டு கூடி கர்த்தர் இஸ்ரவேலுக்கு கற்பித்த மோசேயின் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வர வேண்டும் என்று வேதபாரகனாகிய எஸ்றாவுக்கு சொன்னார். இந்த பண்டிகை எல்லாம் ஆசரித்துக்கிட்டு இருக்கிற இந்த நாட்கள், நிறைவேறுகிற இந்த நாட்கள்ல நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வாங்க, வாசிப்போம்னு ஒரு அறிவிப்பு கொடுக்கப்படுது. உடனே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கொண்டு வந்து இது மாதிரி ஒரு பலிபீடத்துல எங்க இருக்குன்னா, ஸ்தோத்திரம், 4வது வசனத்துல இருக்கு. மரத்தால் செய்யப்பட்ட ஒரு பிரசங்க பீடத்தின் மேல எஸ்ரா நிற்கிறான். இப்ப எப்படி உங்க சின்னையா இந்த பிரசங்க பீடம் என்று சொல்லப்படுகிற இந்த மரத்தாலும் கண்ணாடியினாலும் செய்யப்பட்ட இந்த பீடத்துக்கு முன்னாடி நின்று வசனத்தை வாசித்து பிரசங்கம் பண்றாரோ, அதுபோல அன்றைக்கு எஸ்ரா என்கிற ஆசாரியன், தேவ மனுஷன் வந்து நின்று நியாயப்பிரமாண புஸ்தகத்தை உங்களை போல அங்க வீற்றிருந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாசித்து, இப்ப அந்த வசனத்தை வாசி மறுபடியும் 8வது வசனத்துல இந்த அவர்கள் தேவனுடைய நியாயப்பிரமாண அதெல்லாம் வாசித்தாச்சு. அர்த்தம் சொல்லி தீர்க்கமாக வாசித்து அர்த்தம் சொல்லி வாசித்ததை அவர்களுக்கு விளங்க பண்ணினார்கள். அடுத்த வசனம், ஜனங்கள் எல்லாரும் நியாயப்பிரமாணத்தின் வார்த்தை கேட்டபோது அழுதபடியால் திர்ஷாதா என்னப்பட்ட நெகேமியாவும் நியாயப்பிரமாணம், நான் இப்படி சொல்லுகிறேன், தேவனுடைய வசனம் வாசித்து விளக்கம் சொல்லப்படும் போது ஜனங்கள் அழ ஆரம்பிச்சாங்களாம். தோத்திரம். ஏன் அழ ஆரம்பிச்சாங்கன்னா, ஐயோ நான் இந்த வசனத்தின்படி வாழலையே, இந்த வார்த்தையின்படி இன்னும் நான் என் வாழ்க்கையை அமைத்து கொள்ளலையே, இந்த பிரமாணத்தின்படி நான் இன்னும் வாழலையே. உபவாசிக்கணும்னு சொல்லுது, நான் உபவாசிக்கல. ஆராதனைக்கு வரணும்னு சொல்லுது, ஆராதிக்கல. ஆத்துமாவை ஆதாயம் பண்ணணும்னு சொல்லுது, ஆத்துமா ஆதாயம் பண்ணல. கொடுக்கணும்னு சொல்லுது, கொடுக்கல. தசம பாகம் கொடுக்கணும்னு சொல்லுது, கொடுக்கல. ஐயோ இந்த மோசேயின் நியாயப்பிரமாணத்தின்படி நாங்கள் வாழலையே என்று கேட்டு அழுது வஸ்திரங்களை கிழித்து ரெட்டுடுத்தி சாம்பலிலே உட்கார்ந்து உபவாசிக்க ஆரம்பித்தார்கள். கையை தூக்கி ஒரு அல்லேலூயா சொல்லிடலாமா? அல்லேலூயா. அப்ப நம்பர் 1, உபவாசத்துக்கான அவசியம் என்ன? இந்த அவசரம் என்ன? இந்த உபவாசத்துக்கான நெகேமியா காலத்துல இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபவாசத்துக்கான அவசியமும் அவசரமும் என்னன்னா, நாங்க வசனத்தின்படி இன்னும் வாழலையே ஆண்டவரே, எங்களை மன்னிங்க, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அவங்க மட்டும் உபவாசம் இருக்க வந்தா போதும். இந்த உபவாசம் ஏன், எதுக்காக வாழ்க்கையில உபவாசம் இருக்கணும்? நீங்க உங்க வாழ்க்கையில சொல்லுங்க பார்ப்போம். உங்க கையில எல்லாம் பைபிள் இருக்கு, ஏகதேசம். உங்க பைபிளை உங்க இருதயத்துல வச்சுட்டு சொல்லுங்க, இந்த பைபிள்ல இருக்கிற ஒவ்வொரு வார்த்தையின் படியும் நான் வாழ்ந்து கொண்டே வருகிறேன். நான் வசனத்தின்படி வாழுகிற ஒரு உத்தமன். நான் என்ன சொல்ல வர்றேன், வாழ்றது சிரமம்தான். 100க்கு 100 வசனத்தின்படி வாழ்வது கொஞ்சம் கடினமானது தான். ஆனால்
வந்து உபவாசம் இருக்கணும். ஆண்டவரே, சில வார்த்தைகளால் எங்களால் பின்பற்ற முடியலப்பா, எங்களுக்கு கிருபை தாங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க, எனக்கு ஒத்தாசை செய்யுங்கன்னு கேட்கும்போது அவர் நமக்கு ஒத்தாசை செய்கிறார். உபவாசம் எதுக்கு அப்படின்னா, ஸ்தோத்திரம்னா சில வசனங்களின்படி இன்னும் வாழ ஆரம்பிக்கல, அந்த வசனங்களின்படி வாழ எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், ஸ்தோத்திரம், நான் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ வேண்டுமானால் நான் உபவாசம் இருக்கணும். நான் உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணினா தான் ஆண்டவர் எனக்கு வசனத்தின்படி வாழ உதவி செய்வார். அப்போ உபவாசம் இருக்காத ஒருத்தரும் கர்த்தருடைய வசனத்தின்படி வாழ முடியாது. கடைசியா என்னைக்கு உபவாசம் இருந்தீங்க உங்க வாழ்க்கையில? உங்க வாழ்க்கையில கடைசியா என்னைக்குமா உபவாசம் இருந்தீங்க? அப்ப நீ வசனத்தின்படி வாழ்றியா? இல்ல. இதை கேட்ட போது உங்களை மாதிரி, நான் ஏற்கனவே சொல்லி செஞ்சு காமிச்சிருக்கேன், உங்களை மாதிரி இப்படி நக்கலா கேவலமா நான் சொல்லுகிற வார்த்தைய பிரசங்கத்தை கேட்டு நையாண்டி பண்ணாம அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் இருதயத்தை கிழித்த, ஐயோ இந்த சத்தியத்தின்படி நான் வாழலையே, இந்த பிரமாணத்தின்படி நான் வாழலையே, நான் பாவம் செய்கிற ஆளாச்சுதே, என்னை மன்னியும் ஆண்டவரே என்று இருதயத்தை கிழித்து கர்த்தருடைய சமூகத்தில் உபவாசம் இருந்து புலம்புனாங்களாம். தோத்திரம். ரெண்டாவது, அன்னைக்கு அதுல வசனம் நான் காட்டி கொடுக்கல, இதை பேசும்போது இன்னும் ஒரு வார்த்தையை சொன்னேன். என்ன சொன்னேன் அப்படின்னா, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை வாசிக்க கேட்டுக்கொண்டே இருக்கும் போது நான் இப்படி சொல்லுகிறேன், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களுக்கு இல்லையே என்கிற அந்த எண்ணம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளே வர ஆரம்பிக்கிறது. ஸ்தோத்திரம். என்ன எண்ணம் வருது? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் எங்களுக்கு இல்ல. அப்ப உபவாசம் ஏன் இருந்தார்கள்? அதன் அவசியம் என்னன்னா, கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்கு இல்லையே என்று தோணும் போது அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். ஏசாயா 6ஆம் அதிகாரத்துல சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றுகிற அந்த போற்றுதலை கண்ட ஏசாயா அவன் விழுந்து சொல்லுகிறான், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன், அதமானேன் அப்படின்றான். ஐயோ, நான் அதமானேன், நான் அசுத்த உதடுள்ள மனுஷன். யாரு சொல்றா? ஏசாயா சொல்றாரு. எப்ப சொன்னாருன்னா, கர்த்தருடைய பரிசுத்தத்தை இவர் பார்த்தாரு. இவர் சொல்றாரு, அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் என்கிட்ட இல்லை, நான் ஊழியக்காரன் தான், நான் ஊழியம் செய்கிறவன் தான், நான் தீர்க்கதரிசி தான், ஆனால் அவருடைய பரிசுத்தத்தை பார்த்த பிறகு ஐயோயோயோ என்னுடைய நீதி அழுக்கான கந்தை, அந்த பரிசுத்தத்தில் கொஞ்சம் கூட எனக்கு இல்லை அப்படின்னு தங்கள் இருதயத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தோன்றினதினால் அவர்கள் உபவாசம் இருந்தார்கள். அப்போ உபவாசம் ஏன் இருந்தார்கள்? கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்கு வேணும், கர்த்தருக்கு ஏற்ற பரிசுத்தம் எனக்கு இல்லை. நீங்க எல்லாம் ஏன் உபவாசம் இருக்கல? நீங்க கர்த்தரோட பரிசுத்தம். லூசிஃபர் என்ன பண்ணான்னா, கர்த்தரிலும் நான் மேலே ஏறுவேன், அவரை விட சிறந்திருப்பேன் அப்படின்னு நினைச்சான். அவன் தான் லூசிஃபர். அப்படிதான் நாங்க கர்த்தரை விட பரிசுத்தமானவர்கள், அதனால எங்களுக்கு உபவாசம் தேவையில்லை, எங்களுக்கு ஜெபம் தேவையில்லை. நீ கர்த்தரை விட பரிசுத்தம், நீ இயேசுவை விட பரிசுத்தம், அதனால உனக்கு உபவாசமும் தேவையில்லை, உனக்கு ஆராதனையும் தேவையில்லை, உனக்கு ஊழியக்காரனும் தேவையில்லை, ஊழியக்காரன் வீட்டுக்கு வந்து ஜெபம் பண்ணணுங்கிற அவசியமும் உனக்கு இல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படி இல்ல. அவர்கள் முழங்கால் படிட்டு கத்துனார்கள், உங்க பரிசுத்தத்தை போல எங்களுக்கு பரிசுத்தம் இல்லப்பா, அந்த பரிசுத்தத்தை எங்களுக்கு தாரும். மூணாவது, 9வது அதிகாரம் 26வது வசனம். 9வது அதிகாரம் 26வது வசனம். ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி உமக்கு விரோதமாய், இங்க அவங்க உபவாசம் இருந்து 9வது அதிகாரத்தில் உபவாசம் இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆரம்பிச்சு உபவாசம் இருந்துகிட்டு இருக்கும்போது அங்க இருக்கிறவங்க எல்லாம் அவங்க வழி நடந்த விதங்களை சொல்லுகிறாங்க. நீங்க எங்கேருந்து வாசிக்கணும் அப்படின்னா 8வது வசனத்துல இல்ல 7வது வசனத்துல இருந்து வாசிக்கணும். ஆபிரகாம்ல இருந்து கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க.
9 அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து ஆபிரகாமு, ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் அடிமைக்கு போனது, அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையானது, விடுதலையாகி நடந்து வந்தது, அப்புறம் நியாயாதிபதிகளின் காலம், ராஜாக்களின் காலம், அப்புறம் ஸ்தோத்திரம் அந்த 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 பாபிலோனுக்கு அடிமையாய் போன காலம், அங்கேருந்து விடுவித்த காலம், இதெல்லாம் சொல்லிக்கிட்டே வருகிற அந்த நேரத்தில் எங்கள் ஜனங்கள் என்ன செய்தார்கள் அப்படின்னு அங்க இருக்குது. வாசிங்க. ஆனாலும் அவர்கள் கீழ்ப்படியாதவர்களாகி. நம்பர் 3, அவங்க உபவாசத்துல விண்ணப்பம் பண்றாங்க, அழுறாங்க, ஜெபம் பண்றாங்க. அவங்க ஜெபத்திற்கான உபவாசத்திற்கான 3வது காரணம், அவசியம் என்னன்னா, ஆண்டவரே நாங்கள் கீழ்ப்படிதல் இல்லாதவர்களாய் இருக்கிறோம். கீழ்ப்படிதல் உள்ளவர்களாய் நாங்க இல்ல. வசனத்துக்கு கீழ்ப்படியல, மோசேக்கு கீழ்ப்படியல, யோசுவாவுக்கு கீழ்ப்படியல, ஆரோனுக்கு கீழ்ப்படியல. தோத்திரம். எங்களுக்கு கொடுத்த நியாயாதிபதிகளுக்கு கீழ்ப்படியல, சாமுவேலுக்கு கீழ்ப்படியல, ராஜாக்களுக்கு கீழ்ப்படியல, எவனுக்குமே நாங்க கீழ்ப்படியல. எங்க அப்பனுக்கும் கீழ்ப்படியல, என் புருஷனுக்கும் கீழ்ப்படியல, ஒருத்தருக்கும் கீழ்ப்படியல. ஆண்டவரே கீழ்ப்படிதல் உள்ள ஆவியை தாரும்னு சொல்லி உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணாங்க. அப்ப உபவாசம் நீங்க கீழ்ப்படிதல் உள்ளவர்கள், நீங்க உபவாசம் இருக்க வேண்டாம். கீழ்ப்படிதல் இல்லாதவர்கள் உபவாசித்து ஜெபித்தார்கள். அப்ப கீழ்ப்படிதல் உள்ளவர்களா இருக்க வேண்டுமானால் உபவாசிக்கணும். ஸ்தோத்திரம். 4வது தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. உமக்கு விரோதமாய் கலகம் பண்ணின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. கலகம் அப்படின்னா ஆண்டவர் கூடயே சண்டை. ஸ்தோத்திரம். எப்படி? ஆமா, பக்கத்து வீட்டுல சண்டைய போடுறத நிறுத்திட்டோம். இப்ப எதிர் வீட்டுல சண்டை போடுறதை நிறுத்திட்டோம். இப்ப வீட்டுல சண்டை போடுறதை நிறுத்திட்டோம். இப்ப சண்டை எங்கன்னா பாஸ்டர் கூடயும் சபை கூடயும். இப்ப சண்டை யாரு கூட? முந்தி தெருவில் குடிகாரன் கூட சண்டை, முந்தி பக்கத்து வீட்டுல தண்ணி எடுக்க போன இடத்துல சண்டை, பக்கத்து வீட்டுல குப்பையை பெருக்கி போட்டோன்னு சண்டை. இன்னைக்கு காலையில ஒரு அண்ணன் சொன்னாங்க, ஸ்தோத்திரம், ஐயா எங்க வீட்டு பக்கத்துல இருந்த அந்த தென்னை மரம் அதனால ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு ஐயா, அதை வெட்டுறேன் அப்படின்னு சொன்னார். ஸ்தோத்திரம். அது ஒரு சண்டை, தெருவில் சண்டை, சொந்தக்காரன் வீட்டுல சண்டை. எப்போ? ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி. இப்ப எங்க சபையில பிரசங்கம் கேட்டு நீ சண்டை போடக்கூடாது, நீ அமைதியா இருக்கணும், நீ ஐக்கியமா இருக்கணும், நீ அன்பா இருக்கணும், கெட்ட வார்த்தை பேசக்கூடாது, ஓ அன்பு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும்னு பேசி 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 இப்போ சபை தெருவில் சண்டை போடுறதை நிறுத்தியாச்சு, வீட்டுல சண்டை போடுறதை நிறுத்தியாச்சு, பக்கத்து வீட்டுல சண்டை போடுறதை நிறுத்தியாச்சு. ஸ்தோத்திரம். இப்ப சண்டை எங்க? கலகம் எங்க? கர்த்தர்கிட்ட. இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனுக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள். யாருக்கு விரோதமா? தோத்துறோம். ரொம்ப கவனமா இருக்கணும். உன் சண்டைய தெருவில் வச்சுக்கிடணும். சபையில இல்ல, ஊழியக்காரன் கூட இல்ல, கர்த்தரோட இல்ல, சத்தியத்தோட இல்ல. யாரு கூட சண்டை போடக்கூடாது? சத்தியத்து கூட சண்டை போடக்கூடாது, கர்த்தர் கூட சண்டை போடாத, சபை கூட சண்டை போடாத. அப்படின்னா எவ்வளவு பெரிய பிசாசு உனக்குள்ள இருக்கிறான்னு பாத்துக்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எவ்வளவு பெரிய ஆவி உனக்குள்ள இருந்தா நீ சபையோட சண்டை போடுவ, கர்த்தரோட கலகம் பண்ணுவ. இஸ்ரவேல் ஜனங்கள் அதை உணர்கிறார்கள். உணர்ந்து முழங்கால நின்று கையை தூக்குறாங்க. மன்னியும் ஆண்டவரே, உமக்கு விரோதமாய் நாங்கள் கலகம் பண்ணினோம். தண்ணி கிடைக்கலன்னா உடனே சண்டை, சாப்பாடு கிடைக்கலன்னா உடனே ஆண்டவருக்கு விரோதமா கலகம். எது வந்தாலும் எது நடந்தாலும், செங்கடல் வந்துடுச்சுன்னா உடனே கர்த்தருக்கு விரோதமா கலகம், எரிகோ வந்துடுச்சுன்னா கர்த்தருக்கு விரோதமா கலகம். ஸ்தோத்திரம். யோர்தான் வந்துடுச்சுன்னா கர்த்தருக்கு விரோதமாய் கலகம். எதற்காக உபவாசம்னா உமக்கு விரோதமா கலகம் பண்றோம். ஆண்டவரே எங்களை மன்னியும். 4 சொல்லிட்டேன்னா 5. உம்முடைய நியாயப்பிரமாணத்தை தங்களுக்கு புறம்பே எறிந்து விட்டு. நியாயப்பிரமாணத்தை புறம்பே எறிந்து விட்டோம். ஸ்தோத்திரம். நியாயப்பிரமாணம்னா கட்டளை. 15 நிமிஷத்துக்கு முன்னாடி சர்ச்சுக்கு வரணும் அப்படின்னு ஒரு பிரமாணம், ஒரு கட்டளை. என்னை கவனிங்க, போதும் பைபிள் படிச்சு பிரசங்கம் ப்ரிப்பேர் பண்ணதெல்லாம். இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், புறம்பே தள்ளிவிட்டேன். என்ன செஞ்சிட்டேன்? உபவாச நாளை ஆசரியுங்கள், மாதத்துக்கு ஒரு முறையாவது சபையில் வந்து உபவாசி. புறம்பே எறிந்து விட்டேன். எதை? தசமபாகம் கொடு, புறம்பே எறிந்து விட்டேன். எதை எறிந்தாய்? சகோதரன், நீ எதை எறிந்தாய்? சகோதரி, எதை எறிந்திருக்கிறாய்? தேவனுடைய பிரமாணத்தை எறிந்திருக்கிறாய். வசனம் சொல்லுகிறது, நியாய பிரமாணத்தை இனி வீசி எறிகிறதுக்கு அங்க ஒண்ணும் இல்லை என்கிட்ட. தோத்திரம்.
கீழே 4 பாட்டு புக் இருக்கு, வேண்டாம் எரியாண்டாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. எதை எறிந்தாய்? புறம்பே எறிந்து விட்டார்கள். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு ஒழுங்கா வா அப்படின்னு இங்க இருந்து பிரமாணம் சொல்லி கொடுக்கப்படும். நீ என்ன செய்கிறாய்? செபக்குழு நடத்து, எங்க எறிகிறாய்? புறம்பே எறிகிறாய். மாசத்துக்கு ஒரு முறை உபவாசத்துக்கு வா, எங்க எறிகிறாய்? புறம்பே. இப்ப இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்லுகிறார்கள், எங்களை மன்னியும் ஆண்டவரே, நாங்க உம்முடைய பிரமாணங்கள் எல்லாம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கோம், எரிஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். தோத்துறோம். எரியா உன் வாழ்க்கையில? நீங்கெல்லாம் எரியாதவங்க, நீங்கெல்லாம் என்னோட பேசும் தெய்வம் நீர். ஹல்லேலூயா. குயவனே சோதரம்பா திருக்கர அப்படியே ஏத்துக்கொள்ற ஆட்கள் நீங்க எல்லாம். அதனால உங்களுக்கு உபவாசம்ன்ற ஒண்ணே தேவை இல்ல, அவசியமே இல்ல. மாசத்துக்கு ஒரு நாள் கூட நீ உபவாசிக்கவே வேண்டாம். ஏன்னா ஒவ்வொரு வசனத்தையும் அப்படியே குடிச்சு 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 செஞ்சுக்கிட்டே இருக்கிற, ஒண்ணு கூட தூக்கி எறியல. அதனால உனக்கு உபவாசமே தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தேவைப்பட்டுச்சு. அவங்க சொன்னாங்க, நாங்க நியாயப்பிரமாணத்தை எரிஞ்சிட்டோம் ஆண்டவரே, நீர் எழுதி கொடுத்த பிரமாணங்களை அந்நிய காரியமா நினைச்சிட்டோம் ஆண்டவரே, எங்களை மன்னியும் என்று சொன்னார்கள். அடுத்து 6வது, தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட நான் இதை பேசணுமா வேண்டாமான்னு எனக்கு தெரியல, ஆனாலும் பேசுறேன். உம்முடைய தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு கோபமூட்டுகிற பெரிய அக்கிரமங்களை செய்தார்கள். இப்ப மறுபடியும் வாசியாத. தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி, தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி, கர்த்தரிடத்தில் திரும்பும்படி. நல்லா கவனிக்கணும். பாஸ்டர் இங்க இருந்து பிரசங்கம் பண்ணும்போது பாஸ்டர் கிட்ட திருப்புறதுக்கு இல்ல இங்க பிரசங்கம் பண்றது, நீ கர்த்தரிடத்தில் திரும்பணும்னு இங்க பிரசங்கம் பண்ணப்படுது. அப்படி தங்களை உம்மிடத்தில் திருப்பும்படி அவர்களை திடசாட்சியாய் கடிந்து கொண்ட. அப்படின்னா உங்க சின்னையா மாதிரி திடசாட்சியாய் கடிந்து கொண்ட. நீ வந்துதான் ஆகணும், இப்படித்தான் இருக்கணும், இப்படித்தான் போகணும், இதுதான் சட்டம், இதுதான் ஒழுங்கு என்று கடிந்து கொண்ட தீர்க்கதரிசிகளை கொன்று போட்டு. தீர்க்கதரிசிகளை கொன்னுட்டிய, உன் ஐயாவ உன் ஊழியக்காரனை கொன்னுட்டிய. அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரம், ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணுகிறான். ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது பற்களை கடித்தார்கள். அந்த வசனம் படி பாப்போம், 7வது அதிகாரத்துல கண்டுபிடிச்சு. கண்டுபிடிச்சீங்கன்னா டக்குன்னு சத்தமா வசனத்தை சொல்லுங்க, இருப்பிடத்தை. அப்போஸ்தலர் நடபடிகள் 7ஆம் அதிகாரம். 7 இல்லையோ? கரெக்டா தானே சொல்றேன்? 7. சோத்திரம். இந்த பக்கம் லாஸ்ட்ல, இந்த பக்கம் லாஸ்ட்ல மேல அப்படியே போ. 1-2 வசனமா மேல போ. எத்தனாவது வசனம்? 54. அப்போஸ்தலர் 7:54. இவைகளை அவர்கள் கேட்ட பொழுது மூர்க்கமடைந்து பற்களை கடித்தார்கள். சின்னையா பிரசங்கம் கேட்டா கோபம் வர்றவங்க எல்லாம் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பாப்பா. ஹல்லேலூயா. கோபம் வருதா? உனக்கு கோபம் வந்தா எனக்கு யோகம் வரும். ஹல்லேலூயா. இங்க வசனம் சொல்லுது, ஸ்தேவான் பிரசங்கம் பண்ணின போது அங்க சுத்தி இருந்தவங்க எல்லாம் கேட்டு மூர்க்கமடைந்து பல்லை கடித்து ஆண்டாந்து பார்த்து கல்லெறிந்தார்கள் இருக்கும். அந்த வசனத்தை வாசிங்க. கல்லெறிந்தார்கள். யார? ஊழியன, பிரசங்கம் பண்ணவன. சோத்திரம். அதான் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். இப்ப தெருவில் எவனாவது பேசினா நம்ம அமைதியா போவோம். வேண்டாங்க, நமக்கு எதுக்கு பிரச்சனை, நம்ம அமைதியா போயிருவோம். தெருவில் எவனாவது ஏதாவது சொல்லிட்டா நம்ம அமைதியா போயிருவோம். சபையில எவனாவது சொல்லிட்டா வரிஞ்சு கட்டிடுறது. அவன் எப்படி சொல்லலாம்? அவன் என்ன மாம்சத்திலேயா சொன்னா? இல்ல சுயமா ஏதாவது ஆலோசனை சொன்னானா? பிரசங்கம் தானே பண்ணுனா, வசனத்தை எடுத்து தானே பேசுனா. உனக்கு ஏன் மூர்க்கம் வருது? உனக்கு ஏன் கோபம் வருது? நீ ஏன் வரிஞ்சு கட்டிக்கிற?
தாழ்மையோட ஒப்பு கொடுக்கணும் தேவ சமூகத்துல. கர்த்தருடைய வசனம் பேசப்படுகையில வசனம் சொல்லுகிறது, தீர்க்கதரிசிகளுக்கு எதிராக பற்களை கடித்து மூர்க்கம் கொண்டு கல்லெடுத்து எறிந்து கொன்றார்கள். கொன்னே புட்டானுங்க. இனி நீ பிரசங்கம் பண்ணுவியா? இனி எங்க ஊர்ல கொன்னது யாரு? இந்து இல்ல. கொன்னது யாரு? முஸ்லிம் இல்ல. ஊழியக்காரன கல்லெறிகிறது, பிரசங்கம் பண்ற ஊழியக்காரன கல்லெறிகிறது. தெருவில் குடிகாரன் பாருங்க, அவன் கூட சொல்றான், ஐயா நல்லா பிரசங்கம் பண்றீங்கயா, பிரயோஜனமா இருக்குதுயா, தோத்துறோம், நாங்களும் கேட்டுக்கிட்டு தான் ஐயா இருக்கிறோம், நல்லா இருக்குதுயா, ஆசீர்வாதமா இருக்குதுயா. கல்லெறிகிறது யாரு? என் முன்னாடி உட்கார்ந்து இருக்கிறிய, தோத்துறோம். கல்லெறிகிறது யாரு சொல்லுங்க. எரிஞ்சுக்கிட்டு இவ்வளவு அமைதியா உட்கார்ந்து இருக்கிறிய, தோத்துறோம். அதான் எனக்கு தெரியுதா உன் பின்னாடி நீ கல்லு வச்சிருக்கிறது. இன்னைக்கும் போகும்போது எரிஞ்சுக்கிட்டு தானே போவ நீ. பரவாயில்ல, பரவாயில்ல. வசனத்துக்கு எதிராக நீ மூர்க்கம் கொண்டால், வசனத்துக்கு எதிராக நீ பல்ல கடிச்சா, வசனத்துக்கு எதிராக நீ கல்லை எடுத்தா, அது யாருக்கு எதிராய் கூடுகிற கூட்டம்னு போன வாரம் சொன்னேன். கர்த்தருக்கு எதிராய் கூடுகிற கூட்டம். எனக்கு எதிராக நீ பேசுறன்னா அது எனக்கு எதிராக அல்ல. என்னை இந்த ஸ்தானத்துல ஒருத்தர் அழைச்சது உண்டானால், என்னை இந்த ஸ்தானத்துல ஒருவர் அபிஷேகித்து நிறுத்தினது உண்டானால், என்னை ஒருவர் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்தினது உண்டானால், அவருக்கு எதிராய் நீ பேசுகிறாய், நீ செய்கிறாய் என்பதை மறந்துடாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இதெல்லாம் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்கள் தங்கள் தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள். எப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகள்? தங்களை கடிந்து கொள்ளுகிற தீர்க்கதரிசிகள். நீ தப்பு செய்யற, நீ இப்படிதான் இருக்கணும், நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்ற தீர்க்கதரிசிகளை கொன்றான். மத்த தீர்க்கதரிசி நீ ஆண்டவர்களா சிறந்த அல்லையா ஸ்தோத்திரம், கர்த்தர் உங்க கூடயே தான் இருக்கிறார், ஓ பரவாயில்ல பரவாயில்ல, ஆண்டவருக்கு அதெல்லாம் தெரியதானே செய்யும். அப்படிப்பட்ட தீர்க்கதரிசிகளை கொல்லல, சத்தியம் பேசுகிற தீர்க்கதரிசிகளை கொன்றார்கள். அடுத்தது நேரம் இல்ல. 9:35 கோபமூட்டுகிற பெரிய காரியங்களை செய்தார்கள். எங்க வாசிக்கிற? 9:35 அவர்கள் தங்கள் ராஜ்யத்திலும் நீர் அவர்களுக்கு கொடுத்த உம்முடைய பெரிய தயையிலும் நீர் அவர்களுக்கு முன்பாக திறந்து வைத்த விசாலமும் செழிப்புமான தேசத்திலும் உமக்கு ஊழியம் செய்யாமல் போனோம். ஸ்தோத்திரம். 7வது இஸ்ரவேல் ஜனங்களுடைய உபவாசத்திற்கான அவசியம் வசனம் சொல்லுகிறது. ஸ்தோத்திரம். ஊழியம் செய்யாமல் இருந்தோம் ஆண்டவரே. நீங்க இங்க இருக்கிறவங்க எல்லாம் 24 மணி நேரமும் ஸ்தோத்திரம். எஜமானனே சி மைனர், என் இயேசு ராஜனே, எண்ணமெல்லாம் என் ஏக்கமெல்லாம் உம் சித்தம் செய்வதுதானே. உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன், உமக்காகத்தான் வாழ்கிறேன், உம்மைத்தான் நேசிக்கிறேன். அழைத்தீரே உம் சேவைக்கு, என்னை அழைத்தீரே உம் சேவைக்கு, அதை நான் மறப்பேனோ, அதை நான் மறப்பேனோ. எஜமானனே எஜமானனே, என் இயேசு ராஜனே. அதனால நமக்கு உபவாசம் தேவையில்லை. ஏன்னா 24 மணி நேரமும் பைபிளை தூக்கிக்கிட்டே ஊழியம் செய்கிற ஆட்கள் நீங்க. அதனால மாசத்துக்கு ஒரு நாள் கூட நீங்க என்ன செய்ய வேண்டாம், உபவாசம் இருக்க வேண்டாம். ஆனா இங்க ஒரு கூட்டம் இருக்கு, ஆண்டவரே நாங்க ஊழியம் செய்யலப்போ எங்களை மன்னியும். நான் ஏன் உபவாசம் இருக்கணும்? உபவாசத்தின் அவசியம் என்ன? இன்னும் ஒரு ஆத்துமா கூட நான் ஆதாயம் பண்ணல ஆண்டவரே. நான் ஜெபக்குழு தலைவர் வேற, எங்க பெரிய ஐயா எங்க தலைக்கு மேல கைய வச்சு எங்களை அடிச்சு எங்களுக்கு சோத்திரம் அபிஷேகத்தை தந்து எங்களை பிரதிஷ்டை பண்ணி இந்த சபையில வச்சிட்டாரு.
நாங்க தினம ஊழியத்துக்கு போய் ஆத்துமாதாயம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. நீங்க வந்த உடனே மேகத்தில், வானத்தில், நடுவானத்தில் இயேசுவின் கைகளில் நான் இருப்பேன். வானவர் இயேசுவின் புன்னகை முகம் என் கண்களின் உள்ளத்தில் நிறைந்து நிற்கும். என் கண்களின் உள்ளத்தில். நம்ம அப்படிப்பட்டவங்க. இங்க இருக்கிற எல்லாருமே அப்படிதான். இயேசு வரும்போது மேகத்துல பறக்கிறதுக்கு ரெடியா இருக்கிற கூட்டம். அதனால நமக்கு உபவாசம் தேவையில்லை. இங்க ஒரு கூட்டம் இருக்கு, ஊழியம் செய்யலப்பா, ரட்சிக்கப்பட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் நான் ஒரு ஆத்துமாவை இந்த சபைக்கு கூட்டிட்டு வரல, 5 வருஷமா சபைக்கு வர்றேன், 5 வருஷமா சர்ச்சுக்கு வர்றேன், ஒரு ஆத்துமா கூட, என் வீட்டுல இருக்கிற என் புருஷன் கூட ரட்சிக்கப்படல ஆண்டவரே, என் பிள்ளை ரட்சிக்கப்படல, என் அப்பா ரட்சிக்கப்படல, என் அம்மா ரட்சிக்கப்படல அப்படின்னு சொல்ற இஸ்ரவேலர்கள் உபவாசம் பண்ணினார்கள். உங்க வீட்டுல உங்க புருஷன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறாரு, அபிஷேகத்துல நிரம்புறாரு, தீர்க்க தரிசனம் எல்லாம் சொல்றாரு. உங்க புருஷன் தோத்துறோம். ராத்திரி ஒரு 8 மணி ஆனா என்ன ஒரு அந்நிய பாச வீட்டுல தோத்துறோம். அப்படித்தானே? உங்க வீட்டுல இருக்க உங்க புருஷன் வரலாம், வேலைக்கு போயிட்டு அப்படியே ஒரு கோட்டரை அடிச்சிட்டு 8 மணிக்கு ஆனா என்ன ஆவியில நிரம்புறாரு. அதனால உனக்கு உபவாசமே தேவையில்லை. உன் அப்பா உன் அம்மா தோத்துறோம். இங்க இருக்கிற எல்லாம் ரட்சிக்கப்பட்டாதான். உன் அப்பா உன் அம்மா ரட்சிக்கப்பட்டாச்சா? அம்மா ரட்சிக்கப்பட்டாங்கல்ல. அவங்க டெய்லி தரிசனங்களா பாக்குறாங்க. மகளே, நீயும் நானும். அப்பா காலைல எழும்பி பிள்ளைகிட்ட தரிசனம் சொல்லுது, மோளை நம்ம 2 பேரும் இயேசுவோடு கூட பரலோகத்துல அப்படியே உலாவிக்கிட்டு இருந்தது மாதிரியே நான் சொப்பனம் கண்டம் பார்த்துக்கா அப்படின்னு சொல்ற பெற்றோர் தானே உனக்கு. அதனால நீ உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா இஸ்ரவேலர்கள் உபவாசம் இருந்தார்கள். நாங்க ஊழியம் செய்யலப்பா, நாங்க ஆத்தும ஆதாயம் பண்ணல ஆண்டவரே. கடைசியா 9ஆம் அதிகாரத்துல கடைசியா 35வது வசனத்தை தொடர்ந்து வாசியா. தங்கள் துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். கருமங்கள், துர்க்கருமங்களை விட்டு திரும்பாமலும் போனார்கள். துர்க்கருமம் அப்படின்னு சொல்றேன். திங்கக்கிழமை தீபாவளி, போன திங்கக்கிழமை ஹல்லேலூயா, ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆயிடுச்சு. ரட்சிக்கப்படாத உன் தம்பி, உங்க அண்ணன், ரட்சிக்கப்படாத உங்க சொந்தக்காரங்க உங்களுக்கு எடுத்துட்டு வருவாங்க சீர்வரிசை. ஓகே, அது அவங்க 2 ரட்சிக்கப்படல, அவங்க செய்ய வேண்டிய விஷயம் செய்யறாங்கல்ல, செய்யறாங்க. அதை நான் தொடவே இல்லை, அந்த பக்கம் நான் போகவே இல்லை. ரட்சிக்கப்பட்ட நீ ரட்சிக்கப்பட்டு 1 வருஷம் ஆயிருந்தா பரவாயில்ல, 2 வருஷம் ஆயிருந்தா பரவாயில்ல, உனக்கு 10 வருஷம் ஆகுது. இன்னைக்கும் நீ வெடி போட்டு அந்த அண்ணன் இருக்காங்க, அவங்க அது யாருன்னு, அக்கா பையனா தங்கச்சி பையன் சென்னையில பட்டாசு வெடிக்கிறான்ட்டு அந்த பட்டாசை போடும்போது போய் வீசினதுல அங்க பட்டு திரும்ப வந்து தான் கண்ணுல அடிச்சு கண்ணு வெளியில வந்துடுச்சான். இப்ப அந்த கண்ணு ஆபரேஷன் பண்ணியிருக்கிறாங்க. அந்த பையனுடைய சுகத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணணும். இப்ப பிளாஸ்டிக் கண் வைக்க போறாங்க. உனக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு கொண்டாடுறதுக்கு, துணி எடுக்கிறதுக்கு கிறிஸ்துமஸ் இருக்கு, என்ன பர்னா தோத்துறோம். கிறிஸ்துமஸ் இருக்குது ட்ரெஸ் எடுக்க, தீபாவளிக்கு எனக்கு உனக்கு என்ன ட்ரெஸ்? தீபாவளிக்கு உனக்கு எனக்கு மத்தாப்பும் பட்டாசும். நீ என்ன இந்துவா? நீ முருகன் கோயிலுக்கு போறவனா? துர்க்கருமங்களை கொண்டாடுகிறாய். தோத்துறோம். அவங்க உபவாசம் இருந்தாங்க. ஆண்டவரே, நாங்க மனம் திரும்பி 40 வருஷம் ஆயிடுச்சு, எகிப்தில இருந்து வந்து 40 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் எகிப்தின் கிரியைகள் எங்க கிட்ட இருக்கு, துர்க்கருமங்கள் இருக்கு. இன்னைக்கு அவன் செய்யறது மாதிரியே சில சகுனங்கள் பார்க்கிறது, நல்ல நேரம் பார்க்கிறது, ராகு காலம் பார்க்கிறது, இன்னும் துர்க்கருமம். நீங்களாம் ரொம்ப யோக்கியம். இந்த தீபாவளியை கொண்டாடல, இப்போ பொங்கல் கொண்டாட மாட்டீங்க, எதுவுமே கொண்டாட மாட்டீங்க, நீங்க ரொம்ப பரிசுத்தவான், அதனால நீங்க உபவாசம் இருக்க வேண்டிய அவசியமே இல்ல. ஆனா இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் இருந்தாங்க. ஏன்னா ஆண்டவரே, இன்னும் துர்க்கருமங்களை விட்டு வந்த துர்க்கருமங்களை, வேண்டான்னு விட்டு வந்த துர்க்கருமங்களை நான் இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ப்பா. என் வீட்டுல இன்னும் செய்யறேன், இன்னும் கடைபிடிக்கிறேன். தீபாவளிக்கு பண்டம் சுடுறேன்,
பண்டம்னா தெரியுதுல உங்க ஊர்ல? பண்டம்னா தீபாவளிக்கு பண்டம் சுடுறேன். வேற என்னது? அது என்னது? கொழுக்கட்டை என்னைக்கு சுடுவியா? விநாயகர் சதுர்த்திக்கு நாங்க கொழுக்கட்டை சுடுறேன். அன்னைக்கு தான் நீ சுடுறேன்னா அவன் வழிபாடோட நீயும் இணைகிறாய். பட்டாசு வெடிக்கிறியா? வெடி. செவ்வாய்க்கிழமை வெடி, இல்ல ஞாயிற்றுக்கிழமை வெடி. தோத்துறோம். கிறிஸ்துமஸுக்கு வாங்கி வச்சு வெடி. ரட்சிக்கப்பட்ட உனக்கு துர்க்கர்மங்கள் எதற்கு? அது அவங்க நம்பிக்கை. அது வேண்டான்னு தான் நீங்க வந்த. இயேசுதான் உண்மைன்னு வந்தல்ல, சபைதான் வேணும்னு வந்தல்ல, சத்தியம் வேணும்னு வந்தல்ல. அப்புறம் மறுபடியும் அங்க போய் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிற? துர்க்கர்மம். உனக்கு தான் அழைப்பு. நீ உபவாசம் இருக்கணும், நீ ஜெபம் பண்ணணும். ஆனா நீ உபவாசம் இருக்க மாட்டான பெரிய பரிசுத்தவான். தேவசேனை வான மீது கோடி கோடியாக தோன்றும். அப்படி பாடிக்கிட்டே பரலோகம் போறதுக்கு அப்படியே ரெடியா இருக்கிற கூட்டம். அதனால உனக்கு உபவாசமே தேவையில்லை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு உபவாசம் தேவைப்பட்டது. ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆன பிறகும் நாங்க தோத்துறோம். துர்க்கர்மங்களை செஞ்ச ஆண்டவரே. வேற யாருக்காவது வீட்டில் ட்ரெஸ் எடுத்திருந்தா தோத்துறோம். பட்டாசு வெடிச்சீங்களா? என்ன? சின்ன பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கணும், சின்ன பிள்ளைக்கும் சொல்லிக் கொடுக்கணும். இதை யோசித்துக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு ஞாபகம் வந்து சின்ன பிள்ளைகள்லாம் வர்றாங்கல்ல. அந்த அவன் பேர் என்னக்கா? ஜோயல். ஜோயல் உங்கள் பையன் பேர் ஜோயல் தானே? ஜோயல். அப்புறம் இந்த 2 3 எல்லாம் காணும். சாமு எல்லாம் எங்கள் பிறநாள் வீட்டிலேருந்துலாம் வரல. சரி, சபைக்கு வரும்போது பிஸ்கட்டு கொண்டு வராதிங்க, லேஸு பாக்கெட்டு கொண்டு வராதிங்க. உன் பிள்ளைக்கு சொல்லி கொடு, இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை காலைல எதுவும் சாப்பிடக்கூடாது. கொண்டு வராதிங்க சபைக்கு, பிள்ளைக்கு எடுத்துட்டு வராதிங்க. இப்போ மலையாளத்தில் அனிஸ் காவாலம்னு ஒரு பாஸ்டர் பிரசங்கம் பண்ணுவார். அவர் இதே மாதிரி தான் சத்தியம் பேசுவார். கேரளாவில் இருக்கிறார். அது எந்த ஊர்னு எனக்கு ஞாபகம் இல்லை. அவருக்கு பிரசங்கம் ஏராளம் யூடியூப்ல கிடக்கு. நான் அடிக்கடி அவர் பிரசங்கத்தை கேட்பேன், மலையாள பிரசங்கம். அவர் சொல்லுவார், காம்பவுண்டுக்குள்ளால பிஸ்கட் பாக்கெட் வரக்கூடாது, சபையின் காம்பவுண்டுக்குள்ள லேஸ் பாக்கெட் வரக்கூடாது. இதனை சாப்பிட்ற இடமா? சாப்பிட்றதுக்கு உன் பிள்ளைய சபைக்கு கூட்டிட்டு வரியா? உன் பிள்ளைக்கு சொல்லி கூட்டிட்டு வரணும். இன்னைக்கு ஆராதனை ஆராதிக்கணும். ஆராதனை முடிஞ்ச பிறகு நான் தருவேன். நம்ம வரும்போதே அங்க வண்டியில இறங்கி இடமேடைக்கு போயிடுறது. பிள்ளை அழுவான், பிஸ்கட்டு கேக்கு. அழும்போது 2 கொடுத்து உட்கார வைக்கணும். என் பிள்ளையும் உன் சபையில தானே வளர்ந்துச்சுது. என்னைக்கு இது லேஸ் பாக்கெட் எடுத்துட்டு சுத்துச்சு இந்த சபையில? சொல்லு பாப்போம். என் பிள்ளை என்னைக்கு பிஸ்கட் பாக்கெட் எடுத்து சுத்துச்சு? சொல்லு பாப்போம். சுத்தி இருக்கும். 6 மாசத்துல கொடுத்துருப்பாங்க, 1 மாசத்துல கொடுத்துருப்பாங்க, பசிக்குதுன்னு அழுது இருக்கும். வளர்ந்து நடந்து திரிகிற பருவம் வந்த பிறகு ஒரு நாள் என் பிள்ளைகள் அப்படி செஞ்சிருக்காது. பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். இல்லாட்டா நீ துர்க்கர்மம் பழக்கி கொடுக்கிறாய், துர்க்கர்மங்களை பழக்குகிறாய். ஞாயிற்றுக்கிழமை அது வளர்ந்து வரும்போது சாப்பிட்டுக்கிட்டே வரும் சபைக்கு. 10 அது வயசு வரும்போது தானா வாய்ப்பே கிடையாது. உனக்கு தெரியாம ஒரு பிஸ்கட் பாக்கெட்ல சொருவிட்டு வருவான். ஐயா காணிக்க பாட்டு பாடும்போது அவன் வெளில போய் தின்னுட்டு வருவான். அல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். புரியுதா? துர்க்கர்மங்கள் இருக்க பேரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. நினைக்கிறேன் நெகேமியா முடிஞ்சிச்சு. எஸ்தர் 4ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்துல அங்க ஒரு உபவாசம் இருக்காங்க. அந்த உபவாசத்துக்கான 3 காரணங்களை வேகமா பார்ப்போம். 3வது வசனம். ராஜாவின் உத்தரவும் அவனுடைய கட்டளையும் போய் சேர்ந்த ஒவ்வொரு நாட்டிலும் ஸ்தலமிலும் உள்ள யூதருக்குள்ளே மகா துக்கமும் உபவாசமும் அழுகையும் புலம்பலும் உண்டாய் அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பலில் கிடந்தார்கள். சரி, அநேகர் ரெட்டுடுத்தி சாம்பல்ல கிடந்தாங்க, உபவாசம் இருந்தாங்க. இந்த அறிவிப்பு எங்கெல்லாம் போச்சுதோ எல்லாரும் உபவாசம் இருந்தாங்க. ஏன்யா? இஸ்ரவேல் ஜனங்கள் ரெட்டுடுத்தி அழுது புலம்பி உபவாசம் இருந்தார்கள். நான் ஏன் உபவாசம் இருக்கணும்? இந்த பைபிளை பின்பற்றுகிற நான் ஏன் உபவாசம் இருக்கணும்? 3வது அதிகாரம் 13வது வசனத்துக்கு வாங்க. அந்த உபவாசத்துக்கான காரணம் அங்க ஆரம்பிக்கும். 13வது வசனம். ஆதார் மாதமான எஸ்தர் 3:13. ஆதார் மாதமான 12ஆம் மாதம் 13ஆம் தேதியிலே ஒரே நாளில் சிறியோர் பெரியோர் குழந்தைகள் ஸ்திரீகள் ஆகிய சகல யூதரையும் அழைத்து கொஞ்சம் நிர்மூலமாக்கவும் அவர்களை கொள்ளையிடவும் கட்டளையிடப்பட்டது. தோத்திரம். நான் இப்படி சொல்லுகிறேன்,
ஏன் உபவாசம் இருந்தார்கள்? நல்ல கவனிங்க அம்மா, ஐயா நல்ல கவனிங்க. ஸ்தோத்திரம். ஏன் உபவாசம் இருந்தார்கள்னா, சத்துரு தேவ ஜனங்களுக்கான அழிவுக்குரிய நாளை குறித்ததினால் இஸ்ரவேல் ஜனங்கள் உபவாசம் இருந்தார்கள். ஏன் உபவாசம் இருந்தாங்க? மறுபடியும் சொல்றேன். சத்துரு தேவ ஜனங்களுடைய அழிவை குறிக்கிறார்கள். டேட்டு போடுறான். என்ன டேட்டு போடுறான்? ஆதார் மாதம் 14ஆம் தேதி. நம்ம ஊர் பாஷையில சொல்ல போனா இது இப்போ அக்டோபர்ல, நவம்பர்னு வச்சுக்கோ. அடுத்தது நவம்பர் 14ஆம் தேதி யூதர்களை எல்லாம் அழிக்க வேண்டும் என்று சத்துரு நாள் குறிக்கிறான். உங்களுக்கு தெரியுமா? கர்த்தரை ஆராதிக்கிற தேவ பிள்ளையே, சத்துரு உனக்கு நாள் குறிக்கிறது உனக்கு தெரியுமா? உன் பிள்ளையை அழிப்பதற்கு, உன் புருஷனை அழிப்பதற்கு, உன் மனைவியை அழிப்பதற்கு, உன் பிள்ளைகளை அழிப்பதற்கு, உன் பெற்றோரை அழிப்பதற்கு. ஆமே, நீ கர்த்தருக்காக வைராக்கியமாய் நிற்பதினால சத்துரு அவர்களை அழிக்கும்படி அவன் நாள் குறிக்கிறது உனக்கு தெரியுமா? சத்துரு நாள் குறிக்கிறான். சத்துரு நாள் குறிக்கிறான். அப்ப உபவாச ஜெபம் என்ன செய்யும்னா, எனக்காக சத்துரு குறிக்கிற நாட்களை அவர் முறியடித்துக் கொண்டே இருப்பார். நான் ஏன் உபவாசம் இருக்கணும்? நான் சில மாதங்களுக்கு முன்னாடி ஒரு நாள் இங்க ஊழியர் கூடுகையில் பேசும்போது சில ஊழியக்காரங்களும் அழுதாங்க. அன்னைக்கு நான் பேசும்போது நான் சொன்னேன், ஏன் ஆண்டவர் என்னை உயிரோட வச்சிருக்கிறாரு? ஆண்டவர் என்னை ஏன் உயிரோட வச்சிருக்கிறார்? நினைச்சிருந்தா என்னைக்கோ என்னை தட்டி இருக்கலாம். எத்தனை நாள் வண்டியில பிரயாணம் பண்றேன், எத்தனை நாள் கார்ல போறோம், பைக்ல போறோம். நினைச்சிருந்தா என்னைக்கோ தட்டி இருக்கலாம். அவருக்கு ஏற்ற பரிசுத்தம் என்கிட்ட இல்ல. அவர் விரும்புகிற ஊழியம் நான் இன்னும் செய்யல. அவர் விரும்புகிறது போல நான் இன்னும் வாழல. அப்படி இருந்தும் கர்த்தர் ஏன் என்னை இன்னும் அவருடைய ஸ்தானத்துல அவருடைய ஊழியத்தை செய்ய வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லும்போது நிறைய ஊழியக்காரங்க அழுதாங்க. ஊழியர் கூடுகையில நிறைய பேருடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வந்தது. முடிஞ்ச உடனே வந்து சொன்னாங்க, ஐயா எங்களுக்கும் இந்த எண்ணம் தான், எங்களுக்கும் இந்த ஏக்கம் தான். ஏன் தெரியுமா? ஒன்னு அவருடைய கிருபை, ரெண்டு அவருடைய திட்டம் தீர்மானம் இன்னும் ஏன் மூலமா நிறைவேற்றப்பட வேண்டியது இருக்கு. மூணு, அப்பப்ப உட்கார்ந்து உபவாசம் இருந்து இறங்குங்க ஆண்டவரே, கிருபை செய்யுங்க ஆண்டவரே, கிருபை தாங்க ஆண்டவரே, இறக்கம் தாங்க ஆண்டவரேன்னு அப்பப்ப முழங்கால நின்று உபவாசத்தோட கண்ணீரோட சிந்துறதுனால ஆண்டவர் இறக்கம் வைக்கிறார். ஆண்டவருக்காக நிற்கும் போது சத்துரு நம்மை தட்டுவதற்கு, நம்மை அழிப்பதற்கு நாள் குறிப்பான். உன் ஜெப வாழ்க்கையை தட்டுவதற்கு நாள் குறிப்பான். உன் உபவாசத்தை தட்டுவதற்கு நாள் குறிப்பான். உன் பரிசுத்தத்தை தட்டுவதற்கு நாள் குறிப்பான். நீ உபவாசம் இருந்தா தப்புன, நீ ஜெபம் பண்ணுனா தப்புவ. இல்லன்னா அவன் குறித்த நாள்ல நீ தேவ சமூகத்தை விட்டு ஓடிக்கிட்டே இருப்ப, யோனாவ மாதிரி. அது அவன் குறித்தது. நீ நினைப்ப அது நான், அது கர்த்தர். இல்ல இல்ல இல்ல, சத்துரு குறித்து உன்னைய வசமா தட்டிட்டான். அவருடைய சமூகத்தில் இருந்து உன்னைய கொன்னுட்டான், உன்னை வசமா கொண்டு போயிட்டான். இது ஏற்கனவே சத்துரு உன்னைய குறித்து எழுதின திட்டம். பலிச்சிச்சா உன் வாழ்க்கையில? பலிச்சிட்டு. ஏன் உபவாசமே இருக்க கிடையாது, ஜபமே இருக்கிறது கிடையாது, தேவ சமூகத்துக்கே வர்றது கிடையாது, அடியே போயிடுறது. வேலை 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 வேலை. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வந்தா, ஓ அப்பா நான் உம்மை பார்க்கிறே. நீ இங்கேருந்து கையை தூக்கின உடனே அவர் இப்படி திரும்பிக்கிடுவார். பாடு பாடு சோத்திரம். இப்படிதான் நடக்கும் பரலோகத்துல. இது ஒன்றும் கற்பனை இல்லை, இப்படியே நடக்கும். இந்த மாசம் முழுசும் உபவாசம் இருக்காத நீ, இந்த மாதம் முழுவதும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யாத நீ, இந்த மாதம் முழுவதும் ஒரு நாளாவது சோத்திரம் ஜெபக்குழுவோ வீட்டு சபையோ வீட்டு கூட்டமோ நடத்தாத நீ, ஞாயிற்றுக்கிழமை வந்து நின்று அன்பு கூறுவேன் அப்படின்னு நீ கையை தூக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற உன் தேவன் அவருடைய பிடரியை திருப்பி உனக்கு இப்படி காட்டிக்கொண்டு பரலோகத்தில் நிற்பார். அதுல எந்த சந்தேகமும் கிடையாது, எந்த மாற்றமும் கிடையாது. இத்தனை நாள் இல்லாத நீ இன்னைக்கு என்னப்பா வந்துட்டு அன்பு கூறுவே? எங்க இந்த அன்பு வந்துருது?
எங்க இந்த இறக்கம் வந்துருது? ஆண்டவர் சொல்ல விரும்புறது என்னன்னா, சத்துரு உன்னை தட்ட, அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. சத்துரு உன்னைய தட்ட நினைப்பான். உன் ஆவிக்குரிய வாழ்க்கை, உன் ஜெப வாழ்க்கை, உன் காணிக்க, தசமபாகம், ஊழியம், அர்ப்பணிப்பு, அழைப்பு, அபிஷேகம் எல்லாத்தையும் தட்ட நினைப்பான். தட்டிட்டான். இங்க இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நாள் குறிக்கப்பட்டது. ஆதார் மாதம் 14ஆம் தேதி இவர்களை தட்டிரணும்டா. அதை கேட்ட உடனே நின்னுட்டாங்க தேவ சமூகத்துல. ஆண்டவரே எங்களுக்கு கிருபை செய்யும். இரண்டாவதாக 3வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. ஆமான் மொர்தெகாய் தன்னை வணங்கி நமஸ்கரியாததை கண்டபோது மூர்க்கம். போதும். இரண்டாவது, எஸ்தர்ல உபவாசத்துக்கான காரணம், ஆமான் மொர்தெகாய் மேல் மூர்க்கம் கொண்டு. ஸ்தோத்திரம். ஆமான் மொர்தெகாய்க்கு மேல மூர்க்கம் கொண்டதுனால அங்க ஒரு சட்டம் பிறப்பிக்கப்படுது. அந்த சட்டத்தின் நிமித்தம் அவங்க உபவாசம் இருக்காங்க. அப்ப உபவாசத்திற்கான மூல காரணம் என்னன்னா, ஆமானுக்கு மூர்க்கம். மூர்க்கம்னா தெரியுங்களா? கோபம். கோபத்துக்கு இன்னும் ஒரு உச்சகட்ட வார்த்தை தான் மூர்க்கம். கோபத்துக்கு உச்சகட்ட வார்த்தை மூர்க்கம். அதுக்கு மேல ஒரு வார்த்தை கோபத்தை வெளிப்படுத்துறதுக்கு கிடையாது. பயங்கர கோபம், கடுமையான கோபம் அப்படின்லாம் சொல்லுவோம்ல, அதுக்கு பெரிய வார்த்தை தான் மூர்க்கம். ஸ்தோத்திரம். ஆமானுடைய மூர்க்கம். தேவ பிள்ளையே நல்ல கேளு. உன் வாழ்க்கையில உன் மேல கோபப்படுறவங்க எத்தனை பேர் இருக்காங்க? இன்னைக்கு காலைல அண்ணன் பேசிட்டு இருந்தாங்க. உங்க வீட்டை பத்தி எத்தனை பேர் கோபப்படுறாங்க? உன் பக்கத்து வீட்டுல இருக்கிறவங்க உன் மேல கோபப்படுறாங்க. நீ வேலை செய்கிற இடத்துல இருக்கிறவங்க உன் மேல கோபப்படுறாங்க. நீ படிக்கிற இடத்துல உன் மேல கோபப்படுறாங்க. உன் தெருவில் உன் மேல கோபப்படுறவங்க இருக்காங்களா? என் மேல யாருக்குமே கோபம் இல்லை. உங்களை நான் கேட்கல. உங்களுக்கு யாருக்காவது மேல கோபம் இருக்கான்னு நான் கேட்கல. உங்க மேல யாருக்காவது கோபம் இருக்கா? இருக்கு. அப்ப நீ உபவாசம் இருக்க வரணும். மனுஷனுடைய கோபம் உன்னை தீர்த்து கட்டாம இருக்கணும்னா நீ உபவாசத்துக்கு வரணும். என் புருஷன் என் மேல கோபமாவே இருக்கான், என் மனைவிக்கு என் மேல கோபமாவே இருக்கு, என் பிள்ளைகள் என் மேல கோபமாவே இருக்காங்க, என் பெற்றோர் என் மேல கோபமாவே இருக்காங்க, என் மச்சான், என் கொழுந்தை அல்லது என் நாத்தனாரு, என் 1 விட்டது, என் 2 விட்டது, என் 3 விட்டது, என் 4 விட்டது, தோத்திரம், இதெல்லாம் என் மேல கோபமா இருக்குன்னு நீ சொன்னா உபவாசத்துக்கு வா. அந்த கோபங்கள் எல்லாம் ஆண்டவர் மாத்துவார். இல்லைன்னா நீ சண்டை போட்டுக்கிட்டே இருக்கணும். ஆயுசு முழுசு சண்டை போட்டு இருக்கணும். சாகிறது வரைக்கும் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட உனக்கு சண்டை தான். இன்னைக்கு காலைல வேற அண்ணன் வந்து மாட்டிக்கிட்டாரு. பிரசங்கம் எப்படி இருக்குன்னு பாருங்கண்ணே. தோத்திரம். உபவாசம் இருக்கணும். தேவ சமூகத்துல வந்து சபையில மாதத்துக்கு ஒரு முறை வந்து உபவாசம் இருந்தா பக்கத்து வீட்டுக்காரன் உன் மேல கோபப்பட மாட்டான். உன் வீட்டை தாண்டி போறவன் உன்னைய பார்த்து திட்ட மாட்டான். இன்னைக்கு கோவப்படுறான், திட்டுறான். உன் கோழி அந்த வீட்டுக்கு போயிட்டா திட்டுறான், உன் ஆடு போயிட்டா திட்டுறான், உன் நாய் போயிட்டா திட்டுறான், தென்னை மரம் கீத்து போனாலே திட்டுறான். தோத்திரம். இந்த மூர்க்கத்துக்கு நீ தப்பி இருக்கணும்னா உபவாசம் ரொம்ப முக்கியம். அல்ல சொல்ல மாட்டியா? தோத்திரம். அப்ப ஏன் உபவாசம் இருந்தாங்க? வசனம் சொல்லுகிறது, ஆமானின் மூர்க்கம் மொர்தெகாயை பிடித்தது. அதனால உபவாசம் இருக்காங்க. ஆண்டவரே எவ்வளவு கோபப்பட்டான். அவன் கோபம் என்ன செஞ்சிருச்சு? ஒரு குலத்தையே அழிக்க பத்திரம் எழுதியாச்சு. 50 அடி உயரத்துல தூக்கு மரம் நாட்டியாச்சு. எவ்வளவு பெரிய கோபம் பாருங்க. உங்க வாழ்க்கையில் அப்படி எவ்வளவு எத்தனை பேர் கோபத்துல இருக்காங்க? சோத்திரம். என்ன வேலை செய்கிற இடத்துல நம்ம நேர்மையா இருக்கிறதுனால இங்க ஒரு நேர்மையாளி இருக்கிறான், அங்க ஒரு நேர்மையாளன் இருக்கிறான். சோத்திரம். கம்பெனில சோத்திரம். ஐயா அது எப்படி ஐயா அப்படி செய்யறான், ஐயா இவன் இப்படி செய்யறான், ஐயா சோத்திரம். அதை பார்த்து நம்மளால இருக்க முடியலையா? அதனால நம்ம ஒழுங்கா இருந்தா அவன் நம்ம மேல கோபப்படுறாயா? அந்த கோபம் உன்னைய தாக்காம இருக்கணும்னா நீ வாரந்தோறும் உபவாசம் இருக்கணும். மாதத்துக்கு ஒரு நாள் உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்து தேவ கிருபையை வாங்கணும், தேவ பலனை வாங்கணும், தேவ இரக்கத்தை வாங்கணும். அப்போ அவ எவ்வளவு கோபப்பட்டாலும் கர்த்தர் அதன் நடுவுல உன் தலையை உயர்த்திக்கிட்டே இருப்பார், உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. இப்போ உனக்கு உயர்வு வரமாட்டேங்குது, அவன் தான் உயர்ந்துகிட்டு இருக்கிறான்.
நீ வந்து சொல்ற, ஐயா அவன் மொத்த கேடும் கம்பெனில செய்யறான், ஆனா அவன் தான் உயர்றான். நம்ம எவ்வளவு உத்தமமா கம்பெனில இருக்கிறோம், நமக்கு உயர்வே வர மாட்டுக்குயா. நீ உபவாசம் இருக்க மாட்டுக்க. உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்தா உங்க மேல வருகிற கோபங்கள் தானா விலகி போகும். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சொல்லி முடிக்கிறேன். கடைசியா 3வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசி. ஆனாலும் மொர்தெகாயின் மேல் மாத்திரம் கை போடுவது அவனுக்கு அற்ப காரியமாக கண்டது. மொர்தெகாயின் ஜனங்கள் இன்னார் என்று ஆமானுக்கு அறிவிக்கப்பட்டிருந்தபடியால் அகாஸ்வேருவின் ராஜ்யம் எங்கும் இருக்கிற மொர்தெகாயின் ஜனமாகிய யூதரை எல்லாம் சங்கரிக்க அவன் வகை தேடினான். நல்ல கவனிங்க அந்த வார்த்தையை, அவன் வகை தேடினான். நம்பர் 3, இந்த எஸ்தர்ல இஸ்ரவேல் ஜனங்கள் மொத்தமும் ரெட்டுடுத்தி உபவாசித்து அழுது புலம்ப காரணம் என்னன்னா, ஆமான் இஸ்ரவேல் ஜனங்களை அழிப்பதற்கு வகை தேடுகிறான். வசனம் சொல்லுகிறது, சத்துரு தேவ ஜனங்களை அழிக்க வகை தேடினான். என்ன தேடினான்? வகை தேடினான். அப்படின்னா அவன் சான்ஸ் தேடுறான், ஆப்பர்ச்சுனிட்டிஸை தேடுறான், சந்தர்ப்பம், அது நல்ல வார்த்தை, சந்தர்ப்பங்களை தேடுகிறான். உங்களுக்கு புரியறதுக்காக சொல்றேன். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் ஆக 4 பேர் வாலிபர்கள் தானியேலின் புஸ்தகத்தில் இருக்கிறாங்க. தானியேலை குறித்து வசனம் சொல்லுகிறது, அந்த அரண்மனையில இருந்தவங்க எல்லாரும் தானியேலின் மேல் குற்றம் கண்டுபிடிக்கும்படிக்கு வகை தேடினார்கள். எதுக்கு குற்றம் கண்டுபிடிக்கணும்? அவனை எப்படியாவது பழி வாங்கணும். தானியேல பழி வாங்கணும். தானியேலை எப்படியாவது பழி வாங்கணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை எப்படியாவது பழி வாங்கணும் என்று சந்தர்ப்பத்தை தேடினார்கள். கர்த்தரை ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, சத்துரு உன்னை அழிப்பதற்கு சந்தர்ப்பங்களை தேடுவான், சந்தர்ப்பங்களை உனக்கு உருவாக்கி தருவான். வாலிபர்கள் என்னை கவனிக்கிறீங்களா? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வணக்கம் சார். இதனே வணக்கம் சொல்லுங்க. வணக்கம். ஸ்தோத்திரம். இப்ப டெக்னாலஜி பெருசா வந்துருக்கு. அவன் படிக்கிற படிப்பு இப்ப இருக்கிற படிப்பிலேயே உயர்ந்த படிப்பு. இந்த தம்பி இப்ப படிக்கிறான். இப்ப இருக்கிறதுல உயர்ந்த படிப்பு, நல்ல ஒரு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி உள்ள ஒரு படிப்பு அவன் சேர்ந்திருக்கான். AI என்கிற ஒரு படிப்பு. இப்ப அவன் கையில ஒரு செல்லும் இருக்கு. நமக்கு இதுல டிசைனிங்கும் தெரியாது, தோத்திரம் ஒன்றும் தெரியாது. வாட்ஸ்அப்ல மெசேஜ் அனுப்ப தெரியும், யூடியூப்ல வீடியோ போட தெரியும், போன் வந்தா பேச தெரியும். தோத்திரம். இதை விட்டு நமக்கு படிக்கிறதுக்கு நீங்க வேற ஒன்றும் தேவையும் இல்லை. இதை படிச்சு நம்ம ஊழியத்துக்கு என்ன செய்ய போறோம்? ஆனா அங்க ஒருத்தன் படிக்கிறான், தேவையான படிப்பு, நல்ல படிப்பு. ஆனால் சத்துரு உன்னை அழிக்க இதன் வழியாக உன்னை வகை தேடுவான். நீ அபிஷேகம் பண்ணப்பட்டவன், நீ ரட்சிக்கப்பட்டவன், நீ சபையில இருக்கிறவன், உன்னை விழத்தள்ளுவதற்கு சத்துரு இதன் வழியாய் he will search for an opportunity, சந்தர்ப்பத்திற்காக வகை தேடுவான். வலைய பிள்ளைலாம் நிக்கிறீங்களா? நீ அழகா பூ வச்சு தோத்திரம், நல்லா கொண்டைய ஜோடிச்சு தோத்திரம், சிங்கிச்சான்னு தோத்திரம், ஸ்டைலா ஒரு புக்கை இதுல வச்சுக்கிட்டு நீ காலேஜுக்கு நடந்து போகையில பஸ் ஸ்டாண்ட்ல ஒருத்தன் நின்று ஆப்பர்ச்சுனிட்டியை தேடுவான். நீ அப்படின்னு பல்லு இழிக்காம மரியாதைக்கு வீட்டுக்கு வந்து சேரணும். நீ அதுக்கு தப்பணும்னா உனக்கு உபவாசம் வேணும் தம்பி. நீ தப்பணும்னா 3 வருஷம் முடிச்சு நீ வரும்போது இதே பரிசுத்தவானா, இதே தேவ பிள்ளையா நீ பலிபீடத்துல நின்னு கர்த்தருக்கு மகிமை செலுத்தணும்னா உன் வாழ்க்கையில நீ உபவாசம் இருந்துகிட்டே இருக்கணும். காலேஜில் உபவாசம் இருக்க முடியாது பாஸ்டர். இருக்கலாம், மனசு இருக்கணும். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களா இருக்காங்க. பாஸ்டர் ஒய் ஸ்டான்லின்னு மூத்த பாஸ்டர், ஒரு மூத்த ஊழியக்காரர். ரொம்ப வேகமெல்லாம் பேச மாட்டார், நின்றுகிட்டே பேசுவார், இங்கிலீஷ்ல பேசுவார், தமிழ்ல பேசுவார். எங்க ஊர் பக்கம் உள்ளவர், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ளவர், மூத்த ஊழியர். அவருடைய சாட்சிய சமூகத்தில் கேட்டுக்கிட்டு இருந்தேன். அவர் மூலமா நிறைய ஊழியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது, நிறைய ஊழியம் செய்கிறார். ஆண்டவருக்காக கனமான பணிகள் எல்லாம் செய்திருக்கிறார்.
நிறைய சாட்சிகள் அவரை பத்தி கேட்டிருக்கிறேன். சமூகத்தில் டிவியில ஐசிஎம் என்கிற ஒரு சேனல் நினைக்கிறேன், அதுல அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறார். பிரசங்கம் பண்ணும்போது அவர் சாட்சி சொல்றாரு. காரைக்குடியில தான் அவர் படிச்சாராம். ஏதோ ஒரு கோர்ஸ் சொன்னார். காரைக்குடியில அவர் படிக்கும்போது, காரைக்குடி இன்ஜினியரிங் காலேஜ் நினைக்கிறேன், காலேஜில் படிக்கும்போது அவர் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிச்சாராம். வாலிபனா, 17 வயது நிரம்பினவனா, அந்த காலேஜில் போய் சேர்ந்து, அந்த காலேஜில் அவன் அந்த தேவ மனுஷன், இப்போ தேவ மனுஷன், அன்னைக்கு வாலிபனா அந்த காலேஜில் அட்மிஷன் வாங்கி ஹாஸ்டல்ல தங்கி படித்த காலங்களில் அவர் ஒரு ஜெபக்குழுவை ஆரம்பிச்சாராம். ஆரம்பிச்சிட்டியா? ஆரம்பிச்சாராம். இன்னைக்கு 65 வருஷமாகிறது. எத்தனை வருஷம்? 65 வருஷமா இன்னைக்கும் அந்த காலேஜில் ஜெபக்குழு நடந்துகிட்டே இருக்கான். இவர் ஆரம்பிச்சு வச்ச ஜெபக்குழு. இந்த ஜெபக்குழுவின் வழியாக அந்த காலேஜில் வந்துறவங்க கிறிஸ்தவர்கள், சில நேரங்களில் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் வந்து ஜெபக்குழுகளில் சேர்ந்து ரட்சிக்கப்பட்டு அபிஷேகம் பெற்று இன்னைக்கு நிறைய பேர் அந்த ஜெபக்குழுவின் வழியாக ஊழியர்களாய் மாறி இருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு பெரிய பட்டியல் சொல்றாரு. இன்னைக்கு அவருக்கு வயசு 75-80 கிட்ட இருக்கும் அந்த பாஸ்டருக்கு. நாங்க செக்குலர் காலேஜில் படிக்கிறோம் பாஸ்டர், நீங்க பைபிள் காலேஜில் படிச்சீங்க, உபவாசம் இருந்தீங்க, பல 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 எல்லாம் பேசினீங்க. நாங்க இந்த ஏஐ கிருபை வேணும்னா உபவாசம் இருக்கணும். நம்ம வீட்டுக்கு வந்தாலே ஜெபத்துக்கு வர மாட்டேங்கிறோம். இல்லை நான் சொன்னோம்ல, தோத்துறோம். வீட்டில் இருந்தாலும் ஜெபக்கு வர மாட்டேன்றோம். 2 வாரத்துக்கு முன்னாடி தான் சொன்னேன், அவன்கிட்ட சொல்லி தான் அனுப்புனேன். தம்பி, 1 மாசத்திலேயே நீ சபைக்கு வருகிறதை நிறுத்தி விட்டாயானால், காலேஜுக்கு போய் 1 மாசம் தான் ஆகுது, விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்திருக்கிற, விடுமுறைக்கு வீட்டுக்கு வந்த நீ அங்க ஜெபத்துக்கு வாய்ப்பில்லை, அங்க உபவாசத்துக்கு வாய்ப்பில்லை. ஊருக்கு வந்திருக்கிறோம், சபையில ஜெபம் நடக்குதுன்னு சொல்றாங்க, போய் கொஞ்ச நேரம் ஜெபம் பண்ணுவோன்னு வராத நீ அடுத்த 3 வருஷத்தில் உன் நிலைமை மிகவும் பரிதாபம், ரொம்ப பரிதாபம். இவங்க 2 பேரும் உபவாசமும் ஜெபமும் மிகவும் அவசியம். இருந்தால் சத்துரு உன்னை அழிக்க வகை தேடுவான். பாருங்க, உன்னை மட்டும் இல்ல, என்னை தான் அழிக்க வகை தேடுவான். இங்க இருக்கிற எல்லாரையும் அழிக்க வகை தேடுவான். ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தை தேடுவான். நீ உபவாசம் இருந்தா தப்பிப்ப, நீ ஜெபம் பண்ணுனா தப்பிப்ப, இல்லன்னா கண்ணீரோட வந்து நிக்கணும் தேவ சமூகத்துல, ஐயோ மோசமாயிட்டேனேன்ட்டு. அப்ப உபவாசமும் ஜெபமும் எவ்வளவு அவசியம் என்று பாருங்கள். எழுந்து நிற்போம், ஜெபிப்போம். சபையே, நீ செவி கொடுக்க ஆயத்தமானால் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிக்க ஆயத்தம். நீ கர்த்தருடைய வார்த்தைக்கு இணங்க ஆயத்தமானால் கர்த்தர் உனக்கு இறங்குவதற்கு ஆயத்தம். இஸ்ரவேல் ஜனங்கள் பிரமாணத்தை வாசித்து விளக்கம் சொன்ன போது, பைபிள்ல இருந்து வாசித்து விளக்கம் சொன்ன போது, நெகேமியா 9ஆம் அதிகாரத்துல வாசித்தோம், ரெட்டுடுத்தி சாம்பல்ல உட்கார்ந்து உபவாசித்தார்கள். ஒரு நாளாவது நான் சர்ச்சைக்கு வந்து உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுவேன்னு சொல்றவங்க மாத்திரம் கை தூக்குங்க, நான் உங்களுக்காக ஜெபிக்க விரும்புறேன். கையை தூக்குறவங்க நல்லா தூக்கணும், உங்க தலைக்கு மேல கையை தூக்கணும், நான் உங்க கையை பார்க்கணும். அம்மா ஐயா எனக்காக வேண்டாம்மா, நீங்க எனக்காக யாரும் உபவாசம் இருக்க வேண்டாம். ஏன் உபவாசம் இருக்கணும்னு அவசியத்தை காட்டி கொடுத்துருக்கிறேன். மறுபடியும் சொல்றேன், இது இந்த 30 நாளுக்கான உபவாசம் இல்லை, நம்ம வாழ்நாள் முழுவதும் உள்ள உபவாசம். எப்போதும் உபவாசம் நம்முடைய பழக்கமா இருக்கணும். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை எப்படி நம்முடைய பழக்கமா இருக்கிறதோ, நம்முடைய வழக்கமாய் மாறிற்றோ, அதுபோல உபவாசமும் நம்முடைய பழக்கமாக மாற வேண்டும். கை உயர்த்தி சொல்லுங்க, ஜெபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும், ஜெபாவி ஊற்றுமை. Thank you Jesus. அப்பா கிருபை தாங்க ஆண்டவரே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து ஒவ்வொரு நாளும் ஹல்லேலூயா, ஒவ்வொரு நாள் ஆமென்.
ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா. ஏசப்பா ஜெபிக்கணுமே. நாங்களும் உபவாசிக்கிறவர்களாய், நாங்களும் அழுகிறவர்களாய், நாங்களும் புலம்புகிறவர்களாய் ஆண்டவரே எங்களை மாற்றும். சபை உபவாசிக்கிற சபையாய் மாற. ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, ஜெபாவி ஊற்றுமையா. ஜெபிக்கணும். சொல்லி முடிக்கலாமா? உபவாசித்து உடலை ஒருத்து, உபவாசித்து உடலை, உபவாசித்து ஒரு நாள். Thank you Lord, thank you Jesus. ஒரு ஜெபாவி. Thank you Jesus. ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. Thank you Lord. கிருபைக்கு ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. ஒவ்வொருவரும் உங்கள் சமூகத்தில் வாஞ்சியோட கேட்டிருக்கிறாங்க. ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு அந்த ஜெப ஆவியை கொடுத்து, உபவாசித்து ஜெபிக்கிற அந்த உற்சாகத்தின் ஆவியையும் எண்ணத்தையும் கொடுத்து உடைய சமூகத்தில் கூட்டி சேர்க்கணும்னு ஜெபிக்கிறேன். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் தொடர்ந்து வெளிப்படட்டும். உபவாசிக்க வேண்டிய அவசியம் என்ன, காரணம் என்னன்னு கிட்டத்தட்ட ஸ்தோத்திரம் 11 காரியங்களை நாங்கள் படித்தோம்ப்பா. இந்த 11ல் ஒரு விஷயமாவது இந்த பிள்ளைகளுடைய இருதயத்தில் ஆழமாக விதைக்கப்படணும்னு ஜெபிக்கிறேன். ஒரு காரியம், ஒரு விதையை, ஒரு 11 விதை விதைச்சிருக்கிறோம்ப்பா. 11 விதையை விதைச்சிருக்கிறேன் இன்னைக்கு காலையில். இந்த நிலத்தில் ஒரு விதையாவது ஒரு நிலத்துக்குள்ளால விழுந்து 30, 60, 100 பலன் கொடுக்கட்டும்ப்பா. ஒரு விதையாவது முளைக்கட்டும்ப்பா. ஒரு விதையாவது முளைக்கட்டும். தொடர்ந்து ஆசீர்வதியும், கிருபைக்குள்ள வைத்துக்கொள். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் சிநேகமும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் பரிசுத்தவான் ஊழியங்கள் எல்லாவற்றோடும் வருகை மட்டும் நிலைவரமாய் தங்கியிருப்பதாக. ஆமென் ஆமென். ஓ தேவனுக்கு மகிமை, தூக்கி எடுத்தார் தம் கரத்தை நீட்டி ரட்சித்தார். ஓ தேவனுக்கு மகிமை, இயேசுவை நேசிக்கிறேன், நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. பரலோகத்தில் நான் நின்று அவரை என்றென்றும் வாழ்த்துவே. கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.